ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் மெய் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் 2.5 ஏக்கர் விவசாய நிலம் ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்திருக்கு. பவானிலேருந்து கவுந்துப்பாடி செல்கிற ரோட்டில் பெரிய புலியூருங்கிற இடத்துல வந்து விற்பனைக்கு வந்துருங்க. பெரிய புலியூர் ஊரை ஒட்டியாக வந்து அமைஞ்சிருக்கு. நாம் இப்போ இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா பெரிய புலியூருங்க. பெரிய புலியூர்லேருந்து தலவாப்பட்டை போகிற ஜங்ஷன் இருக்குல்ல, இந்த ஜங்ஷன் வழியாக 1 கிலோமீட்டர் போனோம்னா நம்மளுடைய நிலம் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக 3/4 கிலோமீட்டர் போனால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி வந்தோடனே நமக்கும் ரைட் சைடில் இருக்குங்க இதாங்க ப்ராப்பர்ட்டி, எம்டி பிளேஸாக. டோட்டலாக 2.5 ஏக்கர் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. பெரிய புலியூர் ஊரை ஒட்டியே வந்து அமைஞ்சிருக்கனால நல்லா கமர்ஷியல் பர்பஸ்க்கு சூட்டபிளுங்க. கட் அவுட் பேஸனோட அகலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 அடிக்கு மேலே முன்ன பின்ன வேரியேஷனாக இருக்குங்க. இந்த ரோடு பார்த்திங்கன்னா தலவாப்பட்டையிலேருந்து வருதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா அந்த தென்னம்பிள்ளையிலேருந்து பார்த்திங்கன்னா நாம் இருக்கிற வரைக்கும் ஒரு லென்த்தியாக பார்த்திங்கன்னா ரோட் பேஸில் இருக்குது. நம்ம முன்னாடி இந்த எம்டி பிளேஸாக இருக்குல்ல, இதாங்க விற்பனைக்கு வந்துருக்கு. அந்த வீடு இருக்குல்ல, அந்த வீடு வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த நிலம் இருக்குங்க. வீடு பார்த்திங்கன்னா பூமிக்கு வடக்கு பகுதியில் வந்து அமைஞ்சிருக்குங்க. கிழக்கு பகுதி பார்த்திங்கன்னா இந்த கரும்பு விவசாயம் செஞ்சுருக்காங்க. இதாங்க ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டினோட சரிவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வடக்கு ப்ளஸ் கிழ சரிவு மாதிரி இருக்குங்க. இந்த நிலத்துக்கு தேவையான தண்ணீர் வசதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கிணறு வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கூட்டு கிணறுங்க. வாரத்தில் 2 நாளைக்கு ஒரு முறை நமக்கு தண்ணி முறை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா பெரிய புலியூர் ஊரை ஒட்டி அமைஞ்சிருக்கனால மோஸ்ட்லி நல்லா ஒரு சைட்டு லே அவுட்டுக்கு வந்து சூட்டப்படுங்க. நிலத்தினோட உரிமையாளர் சொல்லக்கூடிய ரேட்டு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் சொல்லியிருக்குங்க. அந்த ரேட்டு ஒரு ப்ராப்ளம் கிடையாதுங்க, நெகோசியேஷன் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்ன ரேட் பிடிச்சிருக்கோ நியர்பையில் அந்த ரேட்டுக்கு அனுசரித்து பேசி பண்ணி கொடுக்குறேங்க. கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கணக்குங்க. மேலும் நிலம் சம்மந்தப்பட்ட தகவலுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடையது உங்கள் நண்பரோட நிலம் எடுத்து வந்து நம்ம சேனலை கனெக்ட் பண்ணோம், வீடியோ ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் பண்ணிடுங்க. மறக்காமல்